Praise the Lord, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்துட்டு நம்ம வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே இயேசப்பா எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு மரித்து போயிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை சுத்த கிருபை நிமித்தம் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களை குறித்து ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தாவே ஏதோ ஒரு சித்தம் வைத்தது நிமித்தம் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மெசேஜை கர்த்தாவே நான் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தாவே இயேசப்பா நான் மண்ணுக்கு மண்ணாகவும் ஆண்டவரே இயேசப்பா தூசிக்கு தூசியாகவும் இருக்கிறேன். கர்த்தாவே அடியனை மறைத்தருளும். கர்த்தாவே இயேசப்பா என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தாவே நீர் மறைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் சிறுவன நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. I believe everyone is safe and healthy. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய வேத வசனம் நான் டைமை கடத்த விரும்பலை அண்ட் நான் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனம் டைட்டில் பரிசுத்தம். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எதற்காக வாழ வேண்டும்? ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எதற்காக? நம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக மாத்திரம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு காரியம் உண்டு. அந்த காரியத்தை நாம் பார்ப்போம். அதாவது 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்கள். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ். ஸோ இந்த வசனம் பாருங்கள். உங்களை அழைத்தவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு வசனம் என்ன? 16 வசனம் சொல்லுறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்தர். அவருடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் பரலோகம் முழுவதும் அத்தனை லட்சக்கணக்கான தூதர்களும் அவரை பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள், பிற மதத்தினர் நம்மளுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட போய் பேசி பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று சொல்லுவார்கள். அவர்கிட்ட பாவமே இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட பாவமே கிடையாது. அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். என் தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களில் நமக்கு காட்டி கொடுக்கிற காரியம் பரிசுத்தம். நம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? நம்ம எதனால் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? எது மூலியமாய் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? நம்ம ஃபஸ்ட்டு எப்படிப்பட்டவங்க நம்ம வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எப்படிப்பட்டவங்க வேத வசனம் ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது சொல்லியிருக்காரு. சங்கீதம் 51:5 அவர் சொல்லியிருக்காரு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம். என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ தாவீது நம்ம எல்லாருமே பாவத்தினால தான் பிறக்கிறோம்.
பாவத்தில் பிறக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தார். அந்த மனிதன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால் அவர் பிறக்கலை. பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதர் பிறந்தார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஒரு கன்னியின் வயிற்றில் வந்து பிறந்த ஒரு தேவன், ஒரு தேவகுமாரன். என் ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு விபச்சார வேசித்தனத்திலிருந்து நம் விலகி ஓட வேண்டும். பாவத்திலிருந்து விலகி ஓட வேண்டும். லஞ்சத்திலிருந்து விலகி ஓட வேண்டும். பிறரை பற்றி குற்றம் கூறுகிறதிலிருந்து நம்ம விலகி ஓட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். இதை பாவ நிவாரண பலியாக பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பாங்க. அதே ஆட்டுக்குட்டி எந்த ஒரு பாவமும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தின் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையில் நிர்வாணமாய் அடிக்கப்பட்டார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். பரிசுத்தமாக இருக்கிறவர்களை மாத்திரம் அவர் கூட்டி செல்ல போகிறார். பரிசுத்தமாக இல்லாதவர்களை ஒருவரும் கர்த்தர் கூப்பிட்டு கொண்டு போக மாட்டார். காரணம், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதோ ஒரு காரியத்தை நம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கு உண்மையாக இருக்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் தன் தகப்பனார் இடத்தில் வந்து சொல்கிறாரு. ட்ரீம்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இதன் நிமித்தம் யாக்கோபு யோசேப்பின் மேல் இருந்த பாசம், அன்பு, அதன் நிமித்தம் தன்னுடைய சகோதரர்களுக்கு வந்த பகை, யோசேப்பு மேல் வந்த கோபம், அந்த கோபத்தின் நிமித்தம் யோசேப்பை விற்று போடுகிறார்கள். அவரை விற்று போட்டாலும் யோசேப்போட இருதயம் பாருங்களேன் எப்படிப்பட்டதுன்னு. எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. யோசேப்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. அரண்மனையிலையும் இருக்கிறாரு, ஜெயிலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே யோசேப்பு இருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையுமே அவருக்கு வேலை உண்டு. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை பாருங்களேன். போத்திபாருடைய மனைவி தன்னுடைய வலையில் விழ வைக்க தன்னோடு பாவம் செய்கிறதற்காக யோசேப்பை தூண்டும் பொழுதும் கூட யோசேப்பு ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப வயசு. அவன் நினைத்திருந்தால் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி ஓடினான். தன்னுடைய அந்த ஸ்திரீ போத்திபாருடைய மனைவி நினைத்து பயப்படவில்லை. அதுக்கப்புறம் அவன் வரப்போகிற காரியத்தை குறித்து அவன் பயப்படவில்லை. யோசேப்பு கண்டிப்பாக யோசேப்புக்கு தெரியும், இந்த ஸ்திரீயானவள் பாவம் பண்ணுகிறவள், இவள் நிமித்தம் கண்டிப்பாக அவள் போய் சொல்லுவா, இவன் தப்பாக என்னை வந்து நடக்க பார்த்தான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசேப்பு பாருங்கள், அதுக்கெல்லாம் பயப்படலை. கர்த்தருக்கு பயந்தான். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம் அவன் விபச்சாரம் செய்கிறதற்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே he didn't do it because அவனுடைய இருதயம் முழுவதும் தேவன். அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய சிந்தனையில் பரிசுத்தமாய் இருக்கிறான் யோசேப்பு. வாலிப மகன். போத்திபாருடைய மனைவி போத்திபாரின் இடத்தில் சொல்லும் பொழுது போத்திபார் யோசேப்பை கூட்டு விசாரிச்சிருப்பார். அந்த காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு யோசேப்பு. பட் யோசேப்புக்கு போத்திபாரனுடைய கண்களில் ஒரு தயவு. காரணம், யோசேப்பு செய்கிற எல்லா காரியங்களிலும் யோசேப்பு உண்மையும் உத்தமமாகவும் அவன் செய்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை போத்திபார் பார்க்கிறார். அது நிமித்தம் யோசேப்பு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். யோசேப்பு தன் விபச்சாரம் செய்திருந்தால் அவன் அந்த கண்ட்ரியில் எஜிப்டில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்க முடியாது. யோசேப்பு தன்னுடைய
தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தன்னுடைய சகோதரிகளையும் யோசேப்பு கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது எகிப்து தேசத்திற்கு பஞ்சத்தில். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருப்பார்கள். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும், ஆடைகளை குறித்து பேச வேண்டும், சரீரத்தை மூடிக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதோ சங்கீதக்காரர் சங்கீதம் 119:9 சொல்கிறாரு, வாலிபன் தன் வலியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. ஸோ வாலிபர்கள் மாத்திரமில்லை, வாலிபன் மாத்திரம் தன்னுடைய வலியை காத்து கொள்ளுகிறதற்கு வசனம், வாலிபனுக்கு மாத்திரம் அந்த வசனம் கிடையாது. இந்த காலத்தில் பாவம் செய்கிறது முற்றிலும் வாலிபர்கள் கிடையாது, வாலிபர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், முதியோர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த வசனம் உண்டு, அவர்களுக்கும் இந்த வசனம் வேண்டும். வாலிபன் தன் வலியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படியே தன்னை காத்து கொள்ளுகிறவன். தன்னை காத்து கொள்ளுகிறவன் எதனால் தன்னை காத்து கொள்ளுகிறான்? வசனத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் ஒருத்தன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு அவன் தன்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். யோசேப்பு அப்படிதான். கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம் அவனுக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவன் விபச்சாரம் செய்யாதபடிக்கு அவன் ஓடி போனான். அவனுக்கு பின் நாட்கள் வரப்போகிற கடினமான ஒரு தண்டனையை குறித்து கூட யோசேப்பு கவலைப்படவில்லை. அவன் ஓடிப்போனான். நானும் நீங்களும் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை பின்பற்ற வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். இந்த 20th centuryயில் we have sin everywhere. பாவம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மாம்சத்தின் நிச்சை, பொருளாசை, பேராசை, கண்ணின் நிச்சை, இந்த மாதிரி கொடூரமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய செல்ஃபோன் போதும், விபச்சாரம் வேசித்தனம் செய்கிறதற்கு நம்மளுடைய செல்ஃபோன் போதும். there are so many apps, dating apps. அந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் வேசித்தனம் நிறைந்திருக்கிறது. பாவத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், பாவம் உங்கள் பாக்கெட்லேயே இருக்குது. உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின் மூலியமாக நீர் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இதே 1 பேதுரு 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. அதான் 14 என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறியாதபடி இருந்த பொழுது நம்ம இச்சையோடு இருந்தோம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாது. ரட்சிக்கிறதற்கு முன்பாக கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாது. நம் பார்க்கிறதெல்லாம் கடவுள், நம் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் கடவுள், மனிதர்களை கடவுளாய் கும்பிடுகிறோம். அப்படிப்பட்ட காரியம் இல்லை. என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மாத்திரமே தெய்வம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அன்னைக்கு தான் இந்த அடுத்த வசனம் 15ஆம் வசனம் 1 பேதுரு 1:15 பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அதாவது உங்களை யார் அழைத்திருக்கிறார்? உங்களை யார் அழைத்திருக்கிறார்? இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், பிலீவர்ஸ், ஹூவர் இட் இஸ், உங்களை யார் அழைத்திருக்கிறார்? அழைத்தவர் பரிசுத்தர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அவர் அழைக்கிறதற்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்கனாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறியவில்லை, கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும்.
உங்களுடைய தகப்பன் பரிசுத்தராக இருந்தால்தான் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க முடியும். உங்களுடைய பரமபிதா பரிசுத்தராக இருக்கிறார், நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு 16ஆம் வசனம் சொல்லுது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இதோ என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வருகை தாமதமாய் கொண்டு இருக்கிறது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற சபைகள் இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. பரிசுத்தத்தை போதிக்கிற போதகர்கள் பரிசுத்தத்தை போதிக்காதபடிக்கு தவறான உபதேசங்களை போதித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, புத்திர சுவிகாரம், அதாவது சன் வர்சஸ் சைன்ஸ், அதாவது பரிசுத்தத்தை விட ஒரு புத்திர சுவிகாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று. இன்னொரு வர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இட் மீன்ஸ் நீங்கள் சன்னாக இருந்தாலும் சரி, புத்திரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இல்லைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது. அந்த போதகர் சொல்கிறாரு, சன் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சொத்தெல்லாம், எங்கள் சர்ச்சில் நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க, பரிசுத்தவான்கள், அவங்கள கூட்டிகிட்டு வர, அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வச்சுருங்க. We are not talking about the properties, we are not talking about the worldly things, we are talking about the spiritual things. இந்த மாதிரி நூதனமான போதகர்களுடைய சத்தியத்தை கேட்காதபடிக்கு உங்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளுங்கள். தவறான உபதேசத்தை கர்த்தரை விட்டு உங்களை பிரித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் சரி, நீங்கள் பரிசுத்தவனாக இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்ல முடியாது. நீங்கள் கிறிஸ்துவோடைய புத்திரனாகவே இருங்களேன். உங்களுடைய தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தான் வசனம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அதுக்கு மேலே வசனம் 15 பாருங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நானும் நீங்களும் பரலோகத்திற்கே போக முடியாது பரிசுத்தமாக இல்லாவிட்டால். ஏன்னா உங்களுடைய தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறார். இந்த மாதிரி அந்த பிரசங்கியார் சொல்கிறார், எனக்கு பயமே இல்லை, இதை கட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி. சார், we are not talking about the worldly materials, we are not talking about the worldly prosperities, we are talking about the spiritual things. இந்த உலகத்திலேயே நம்ம வாழ போகிறது கிடையாது, நம்ம பரலோகத்திற்கு போக வேண்டும். பரலோகத்துக்கு போகணும்னா நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது நிமித்தம் தான் நானும் நீங்களும் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்திற்கு போக முடியும். இந்த காலத்தில் நீங்கள் பரிசுத்தமாலாம் இருக்க வேண்டாம், தேவையே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். டைரக்ட் வீசாலாம். யூ கேன் கோ டு ஹெவன், யூ கேன் பி வித் காட். நோ சார், it is wrong. It is wrong. The doctrine is wrong. I am against that. You should know the truth about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாட்டி அவர்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. நீங்கள் புத்திரனாகவே இருங்களேன். காஸ்பல் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரே உங்களை கொண்டு உங்களுடைய நாமத்தை கொண்டு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேனே, நான் பேய்களை துரத்தினே, ஆண்டவரே செத்தவனை கூட நான் உயிரோடு எழுப்புனே அப்படின்னு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், மகனே நீ யார், எனக்கு ஒன்று தெரியாது அப்படின்றார். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் பிரசங்கிக்கிறத என்ன பிரசங்கிக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி ஒரு சபை, உங்களை நம்பி அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை தவறான வழியில் கொண்டு போய் குழியில் தள்ளாதீர்கள்.
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அதை மாத்திரமே நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாட்டி யாருமே தேவனை தரிசிக்க முடியாது. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, பாவம், திருட்டு, தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும், மாமியாருக்கு விரோதமாய் மருமகளும், பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஏற்பட்டு இருக்கு. கொள்ளை நோய்கள் இந்த பூமியில் இருக்கு. ப்ரீச்சர்ஸ் இதை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. தே ஆர் நாட் சீயிங் அவுட் சைட். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதற்காக வருது? பூமி அதிர்ச்சிகள் வரும்னு ஆண்டவர் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் யூ ஹாவ் டு see the நியூஸ். என் தேவனாகிய கர்த்தர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்னு சொன்னார். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யமும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும் எழும்புன்னு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த காரியங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, ஆனாலும் இதையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உங்களை எதனால் காத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் தினமும் தியானித்து படித்து பைபிள் படித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை நீங்கள் பற்றிக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சஞ்சரிப்பார். அவர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவார். கோழி தன் குஞ்சுகளை காத்துக்கொள்ளுகிறது போல கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஒரு நாளும் தேவன் நம்மளை மறக்கிறதே இல்லை. என் பிள்ளை வருவானா, என் மகள் வருவாளா, பரிசுத்தமாய் வாழ்வாங்களா, என்னை ஏன் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் வேதனை இருக்கும். அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்மளுடைய நித்தியம் பரலோகத்திற்கு போகிற வழி என்ன? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் வழி. கிறிஸ்துவை அல்லாமல் நீங்கள் பரலோகத்திற்கு போகிறதற்கு வேறு எந்த வழியுமே இல்லை. கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறார். அது நிமித்தம் நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆலயங்கள் பரிசுத்தத்தை குறித்து போதிக்க வேண்டும். இவாஞ்சலிஸ்ட் பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். சபைகள் பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். போதகர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதபடிக்கு யார் இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் போதகர்கள் பேச வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். கண்டித்து உணர்த்த வேண்டும். ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் கண்டிப்பாக திரும்பும். மேய்ப்பனே தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, மேய்ப்பனே பரிசுத்தமாய் இல்லாதபடிக்கு இருந்தால் தன்னுடைய ஆடுகளும் பரிசுத்தமாய் இருக்காது. எத்தனையோ மிஷினரிகள் எத்தனையோ கண்ட்ரிஸ், ஸ்காட்லாண்ட்லேருந்து, ஜெர்மன்லேருந்து, இட்டாலியிலேருந்து, இந்த மாதிரி நிறைய ஹாலண்ட்லேருந்து, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து மிஷினரிஸாக ஒவ்வொரு தேசத்திற்கு போனாங்க. ஒவ்வொருவரையும் கொன்று குவித்தார்கள். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். மிஷினரிஸோட லைஃப் நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும். they just wanted to give this Bible, வசனத்தை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை குறித்து போதிக்க வேண்டும். கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? யார் இந்த கிறிஸ்து? அவருடைய வசனத்தை ஏன் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும்? காரணம், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தின் நிமித்தம் தன்னுடைய மனைவி, தன் தாய், தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு மிஷினரியாக இந்திய தேசத்திற்கு வருகிறார்கள். ஸ்ரீலங்காவுக்கு வராங்க, பாகிஸ்தானுக்கு வராங்க, சைனாவுக்கு வராங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க மரித்து விடுவார்கள் என்று. எத்தனையோ பேர் 30லேருந்து 35க்குள்ளே மரித்திருக்கிறார்கள். நியூலி மேரிட் கப்புள்ஸ் நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க. அநேக மிஷினரிகள் இன்றைக்கு கூட, லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு பீகாரில் ஒரு மிஷினரி மேலே ஆசிடை ஊற்றி தன்னுடைய உடம்பு முழுவதையும்
அப்படியே பேர்ன்ட், அவருடைய உடம்பு ஃபுல்லாக எரிந்து விட்டது, தலை மாத்திரம் உண்டு. அதை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனை, இருதயத்தில் வேதனை. அவர் கத்துறாரு, வலியிலும் வேதனையும், துணியே இல்லை, மேலே ஒன்றுமே இல்லை, டோட்டலி பிளாங்க். ஐ வாஸ் லிட்ரலி broken. லார்ட், அவர் தன்னுடைய வசனத்தை போதிக்க சென்ற ஒரு ஊழியக்காரர், வசனத்தை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்கள், they do not have camera, they do not have Facebook, they do not have Instagram account, they do not have WhatsApp, they have only the word of God, they have only word of God. இந்த வசனத்தை சுமந்து கொண்டு எத்தனையோ கிராமங்கள்லையும் எத்தனையோ மலைகளிலையும் அவர்கள் ஏறி தேவனுடைய நாமத்தை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் இரத்த சாட்சியை மறித்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஜஸ்ட் we are sitting aramse in front of camera and talking about God. Onlineலயே we have GPay, we have Paytm, we have everything. பட் அந்த மாதிரி ஊழியக்காரர்கள்லாம் கிராமங்களில் ஊழியம் செய்கிறவங்களையும் இந்த மாதிரி சின்ன சின்ன சபைகளும் எவ்வளவு பாதிக்கப்பட்டது பட்டுட்டு இருக்கு. நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசாதபடிக்கு ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும், மிஷினரிகளை தாங்க வேண்டும், பரிசுத்தமாய் ஊழியத்தை செய்கிறவர்களை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து செல்லுகிற பரிசுத்தமாய் வாழுகிற மிஷினரிகளை தாங்க வேண்டும். உங்களுடைய கையின் பிரயாசத்திலிருந்து ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுடைய குடும்பம் ஒரு மாதத்திற்கு சந்தோஷமாக இருக்கும். பரிசுத்தம், the holiness is very important. நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கணும். அதுதான் கட்டளை, அதுதான் நியமனம். நீங்கள் பரலோகத்திற்கு போகணுமா, கிறிஸ்துவை மாத்திரம்தான் பற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தராய் இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. நூதனமான பிரசங்கங்களிலிருந்து நீங்கள் ஓடுங்க. அநேக கள்ள போதனைகள், அநேக ஸ்பிரிட்ஸ், லாஃபிங் ஸ்பிரிட்ஸ் ஒர்க்கிங் அரவுண்ட். உங்களுடைய ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய தலையின் மேல், அதாவது யார் உங்கள் தலை மேலே கை வச்சு செபிக்கவும் அனுமதி கொடுக்காதீங்க. உங்களுடைய தலை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. பேப்டிசம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பார். அந்த தலையின் மேல் யாரையும் கை வைக்க விடாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் நூதனமான பிரசங்கியார்களும் கள்ள போதகர்களாலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களும் குண்டலேனி ஸ்பிரிட் உள்ளவர்களும் லாஃபிங் ஸ்பிரிட் உள்ளவர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கை வச்சாங்கன்னா தட் ஸ்பிரிட் வில் கம் இன்சைட் யூ. It will lead you to the death. You will die with that same spirit. You cannot go to heaven. கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை விடாதபடிக்கு, தங்களுடைய கிறிஸ்துவை அறிந்தும் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை விடாதபடிக்கும் இருக்கிறாங்க. இதே தான் இஸ்ரவேல் மக்கள் பார்த்திங்கன்னா, என்ன தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எகிப்து தேசத்தில் ஒரு 10 கட்டளைகளை 10 வாதைகளை அவர்களுக்கு காண்பித்து கண்கூடாக பார்த்து அவர்களுக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்து வானத்திலேருந்து மன்னா கொண்டு வர்றாரு ஏசப்பா. அதே மாதிரி கடலை 2ஆக பிரித்தெடுக்கிறாரு. இந்த மாதிரி அநேக அற்புத அடையாளங்களை தங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்துமே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எகிப்து தேசத்தில் இருந்த அந்த பாரம்பரியத்தை விடவில்லை. அவர்களுடைய கரங்களில் பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தை கும்பிட வேண்டும், அந்த பாரம்பரியத்தை விடவே இல்லை. அதனால தான் மோசே 40 நாள் மலையின் மேல் ஏறி 10 கட்டளை வாங்குகிறதற்கு போகும் பொழுது இங்கே கீழே ஆரோன் இடத்துல அவங்க சண்டை போட்டு அந்த 40 days
மோசே மலையின் மேல் ஏறி அந்த 10 கட்டளை வாங்குறதுக்காக போகும்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா 40 days வராத நிமித்தம் மோசே உயிரோடு இருக்கிறாரா மரித்து போனாரா என்று அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சஞ்சலம், ஒரு சண்டை. அந்த இடத்துல இருக்கிறவங்க பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தராகிய தேவன் அநேக அற்புத அடையாளங்கள் செய்துமே அங்கே இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது, எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. கடினமான இருதயம், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுறாரு. ஆரோன் இடத்துல வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும். இது எங்கிருந்து வந்துச்சு இந்த பாரம்பரியம்? இந்த பாரம்பரியம் எகிப்து தேசத்தில் இருந்து வந்தது. ஏன்னா எகிப்தியர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விக்கிரகங்களை செய்து அவர்களுக்கு தேவர்களை உண்டாக்கி கொள்ளுவார்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஒரு கடவுள், சந்திரனுக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், தண்ணிக்கு ஒரு கடவுள், அதாவது தவளையை கடவுளாய் கும்பிட்டவர்கள், முதலைகளை கடவுளாய் கும்பிட்டவர்கள். பார்த்திங்கன்னா அதன் சிலைகளை அதை வடிவமாய் வைத்து கல்லினால் அதை செஞ்சு அவர்கள் வந்து கும்பிடுறாங்க. ஸோ இந்த காரியங்களை அவர்கள் பார்த்து பார்த்து பழகின இஸ்ரவேல் மக்கள் பார்த்து பழகின மக்கள் மோசே மலையின் மேல் ஏறி அவர் வராதது நிமித்தம் ஆரோன் இடத்துல போய் சண்டை போடுறாங்க. எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அதை எங்களுக்கு கர்த்தராக நாங்கள் நியமிக்க போகிறோம். ஆரோனால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் லட்சக்கணக்கான மக்கள் ஆரோனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. ஸோ ஆரோன் என்ன பண்ணுறாரு, அதில் வந்து கை தேர்ந்தவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறாரு. அந்த கன்றுக்குட்டி முன்பாக ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது த பீப்புள் அவங்க வந்து அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சரீரத்தை மறைக்காதபடிக்கு நிர்வாணமாய் ஆடிக்கொண்டிருந்தார்களாம் அந்த கன்றுக்குட்டியை சுற்றிலும். சிறு பிள்ளைகளாகட்டும் சரி, பெரியவர்களாகட்டும் சரி. என் தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்து மோசேயை கீழே அனுப்பின பொழுது அவர்கள் பார்த்திங்கன்னா மோசே கோபத்தில் எல்லா மக்களையும் கொன்று போடுகிறார். மோசேயே சொல்கிறார், அவங்கள கொன்று போட்டுடுறாங்க. லேவி கோத்திரம் மாத்திரமே பாவம் செய்யாதபடிக்கு இருந்தார்கள். என் தேவனாகிய கர்த்தர் லேவி கோத்திரத்தை தனியாய் பிரித்து எடுக்கிறார். தேவன் நல்லவர், அவருக்கு தேவை பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் ஒருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. தாவீதை எடுத்துக்கோங்க. பெத்சேபாளோட விபச்சாரம் செய்து முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தையை கொன்று போடுகிறார். பாவத்தில் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் தேவனுக்கு அருவருப்பு. பாவம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். நீங்கள் செயிண்டாக இருக்கலாம், நீங்கள் சன்னாக இருக்கலாம், ஆண்டவருடைய புத்திரனாக இருக்கலாம், டைரக்ட் பாஸ்டராக இருக்கலாம், கர்த்தரோட நீங்களும் முகமுகமாய் பேசலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நீங்கள் பரிசுத்தராக இல்லாட்டி பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் அதை சீக்கிரத்தில் வரப்போகிறார். இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன், அந்த வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இப்படி தான் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின கடைசி அதிகாரத்தில் வெளிப்படுத்தின சாப்டரில் கடைசி அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் அநியாயம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன், அநியாயம் மற்றவங்களை அநியாயமாக பிடுங்கி சாப்பிட்டு கஷ்டப்படுத்தி மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்ன்ற. அசுத்தமாக இருக்கிறவன், விபச்சாரம் வேசித்தனம் செய்து
பொனோகிராஃபி மொபைலில் பார்த்துட்டு அதே மொபைலில் பைபிளையும் வச்சு படிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் கர்த்தருடைய நியாயத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுகிறவன், கர்த்தருடைய நியாயத்தை நீதியாய் செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். கடைசி ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறார், வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அது ஏன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்? அப்போ தான் கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அடுத்த வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. It means my God is going to come very soon. இந்த 4 காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறது. அவன் என்னென்ன காரியத்தை, என்னென்ன பாவத்தை செய்கிறானோ, என்னத்தை போதிக்கிறானோ, என்னத்தை பிரசங்கிக்கிறானோ அதன்படி அவனுக்கு தேவன் பலனை கொடுக்க வருகிறார். The God is going to come very soon. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தடவை ஒரு மாட்டு தொழுவத்திலேயோ ஒரு சின்ன ஒரு குழந்தையாகவோ இல்லை ஒரு 33 years ஓல்டு இருக்கும் பொழுது அவரை சிலுவையில் அடித்து அவரை காரி துப்பி அரைஞ்சு நிர்வாணமாய் அவரை கல்வாரி சிலுவையில் அடிச்சிங்களே, அந்த இயேசு கிறிஸ்து கிடையாது. இந்த டைம் வரப்போகிறவர் நியாயாதிபதி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நூதன பிரசங்கியார்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டைம் வரப்போகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகிறார். He is going to come with so much of power. அந்த ஒரு பவர்னால் வரப்போகும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிக்கிறது மாத்திரமில்லை, நீங்கள் என்ன போதிக்கிறீர்களோ, உங்களுடைய ஆடுகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த பலனை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் கொண்டு வரப்போகிறார். அது நிமித்தம் அவர் உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிப்பார். 13ஆம் வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஸோ அவர் என்றைக்குமே ஜீவனுள்ள தேவன். ஸோ அவர் வரும்பொழுது நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதை விட அவருடைய வருகையில் நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ அந்த தப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தன்னுடைய கரத்திலேயே கொண்டு வருகிறார். ஸோ be prepared to meet our Lord and Savior Jesus Christ. He is going to come very soon. He is going to meet you and me. Be prepared. ஜெபிப்போம், பரிசுத்தமாய் இருப்போம். ஜெபித்து பரிசுத்தமாய் இருப்போம். ஆண்டவருடைய வசனத்தை தினமும் தியானித்து பரிசுத்தமாய் வாழ்வோம். விபச்சார வைசித்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எவ்வளோ ஒரு கொடூரமான காலங்கள் நம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. 6 years old பேபி கேர்ள், அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ரேப் பண்ணி கொண்டு போட்டுடுறாங்க அந்த குழந்தைங்கள. ஸோ பிகாஸ் ஆஃப் பொனோகிராஃபி, அந்த பொனோகிராஃபி மொபைலில் 24 hours அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பிசாசு தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறான். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். தங்களுடைய சிந்தனையிலும் தங்களுடைய இருதயங்களிலும் இருளடைந்து போய் கிடக்கிறது. பிரசங்கம் பண்ண வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், பரிசுத்தை குறித்து பேச வேண்டும். ஒரு தேவன் இருக்கிறார், பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல ஒரு தேவன் யாரும் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் பரிசுத்தமாக தான் இருந்து ஐயோ நான் பாவி அப்படின்னீங்கன்னா அந்த பாவியை தேடுறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அந்த பாவியை மீட்கிறதுக்காக தான் வந்தார். நானும் ஒரு பாவி, என்னை மீட்க தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வசனத்தில் தியானிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவர்களிடத்தில் நீங்கள் போய் கர்த்தரை குறித்து பேசுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் them. டாக் டு them about Jesus Christ. அவருடைய மகிமை குறித்து பேசுங்க. அவருடைய வருகையை குறித்து பேசுங்க.
மனம் திரும்புதலை குறித்து பேசுங்கள். பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும் சொல்லுங்கள். இந்த வசனத்தை ஒரு பைபிள் ஒன்று வாங்கி கொடுங்க, படிக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் சீக்கிரமாய் வருகிறார். இந்த ஒரு மெசேஜ் உங்களுடைய இருதயத்தில் கண்டிப்பாக பேசியிருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நேரத்திற்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே இயேசுப்பா, எத்தனையோ பேர் அந்த நாளை காணவில்லை. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா ஜீவிக்கிறது உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரே இயேசுப்பா, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள, கர்த்தருடைய மகிமையில் நாங்கள் பிரவேசிக்க நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. கர்த்தாவே, இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய பலனையும் ஆண்டவரே இயேசுப்பா, அவர்களுடைய பலவீனங்களையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை சந்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நூதனமான கள்ள போதுகிறவர்களிடத்திலும் ஆண்டவரே கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்தும் என்னுடைய ஆடுகளை நீர் காப்பாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த ஆடுகள் உம்முடைய ஆடுகள், உம்முடைய சத்தத்தை கேட்டு திரும்பி வர கிருபை தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.